ட்ரெயின் நம்பர் 22637 சென்னை சென்ட்ரல்லேருந்து மங்களூரு போகக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். Hey guys, நான் தான் ஃப்ரெண்ட் வரும்னு சொல்ல அப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இங்கே இருக்கோம்னா ஆஸ் யூஷுவல் சென்னை சென்ட்ரலோட என்ட்ரன்ஸில் தாங்க நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நெய்பரிங் ஸ்டேட்டான கேரளா வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22637 சென்னை சென்ட்ரல்லேருந்து மங்களூரு போகக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். கோழிக்கோடுனா கேலிக்கட் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து சோலோ ட்ரிப்பு கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வயநாடுக்கு. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோழிக்கோடுக்கு வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:25 எடுத்துருவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 o'clock ஆகிடுச்சு. இன்னும் 25 minutes தான் இருக்குது. சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பிளாட்ஃபார்ம் 8 நோக்கி போவோம். நம்ம பிளாட்ஃபார்ம் 8 நம்ம ட்ரெயினோட ரேக்ஸை ஷன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கோ தான். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சப்தகிரி லிவரி போட்ட WAP4 அரக்கோணம் ஷெட்டும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ க்ரௌடு பார்த்திங்கன்னா ஏறுறாங்க. இன்னொரு 1/2 hour தான் இருக்குது டிபார்ச்சருக்கு. ஸோ இதான் நம்மளை நீங்கள் ஷன் பண்ண லோக்கோமோட்டிவ் தான் 36516. ஸோ அப்படியே நம்ம போகலாம். நம்ம வெஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இருக்குது. ஸோ 9 வந்து பார்த்தீங்கன்னா மைசூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. சென்னையிலேருந்து மைசூர் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். நம்ம வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு SLRT கோச் இருக்குது. அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ் கோச் இருக்குது. பட் 3 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து RMS கோச், அதாவது ரெயில் மெயில் சர்வீசஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்சல் மெயிலுக்கு மட்டும்தான் அந்த கோச். அதனால் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் கோச்சும் ஒரு SLRT கோச்சும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அன்ரிசர்வில் கூட்டம் பார்த்திங்கன்னா நிரம்பி வழியுது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்ரிசர்வ் கோச் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா RMSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயில் மெயில் சர்வீசஸ். இது வந்து பேசஞ்சர்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ வெறும் மெயில் அண்ட் பார்சல்ஸ்க்கு மட்டும்தான். நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HA1 கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அன்ரிசர்வ்டுக்கு பின்னாடி. ஸோ செகண்ட் AC அண்ட் ஃபஸ்ட் AC ரெண்டுமே கம்பைன் ஆனது தான் இந்த HA1 கோச். செகண்ட் AC கோச் பார்த்திங்கன்னா ஒன்றே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A1 ஒரே ஒரு 2 tier AC கோச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த HA1ல் ஒரு பாதி. ஸோ அவ்வளோதான். மிச்சபடி எல்லாமே பார்த்திங்கன்னா 3rd AC தான். நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 3rd AC கோச் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ B5லேருந்து ஸ்டார்ட் ஆகி B4 B3 B2 B1 வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஸ்லீப்பரு அண்ட் ஃப்ரண்ட்டில் உள்ள அன்ரிசர்வ் போய் பார்க்கலாம். நம்ம ட்ரெயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் S9 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச் இருக்குது. அதாவது 9 ஸ்லீப்பர் கோச் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பல்க் புக்கிங்கில் நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணலை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் போட்டோம். ஸோ 3 PNR நம்பர் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 PNR நம்பர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S9ல் வந்து கோச் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொன்று PNR நம்பருக்கு பார்த்தீங்கன்னா S3ல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பாதி பேர் S9ல் இருப்போம், கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா S3ல் இருப்போம். பட் அது வந்து கேட்டு வந்து மாறிக்கலாம் நம்ம. பட் S9 நம்மளோட மேஜரான கோச். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு தான். ஸோ அன்ரிசர்வ்டு கோடு பார்த்தீங்கன்னா வந்துடக்கூடாது, அதுதான் மெயின் மேட்ரு.
இன்றைக்கி நம்மளோட லோக்கோ இதுதான் 22656 WIP4 அரக்கோணமோட ஷெட்டு தான் இன்றைக்கி. ஸோ வாங்க, டைம் ஆச்சு, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ 110 ரூபா ஷேரிங் போடுறோம் நானே ஃப்ரெண்டும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஃப்ரைடு பீஸ் வச்சுருக்காங்க, சிக்கன் பீஸு அந்த ரைஸு. ஸோ டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஆவரேஜான ஒரு பிரியாணி தான், பட் உப்பு இல்லை, அவ்வளோதான். சிக்கன் பீஸ் பார்ப்போம். சிக்கன் பீஸ் ஆல்ரெடி பாதி சாப்பிட்டு தான் இவன். சிக்கன் பீஸ் நல்லா இருக்கு, ஆனால் பிரியாணி தான் உப்பு கம்மியாக இருக்கு. இதுபடி ஓகே, ஆவரேஜ் தான். 110 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பீஸ்க்காக வாங்கலாம். பிரியாணி குஸ்கா வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஓகே, நான் லஞ்ச் எங்களுக்கு சும்மா கொஞ்சம் அப்படியே ஃபில்அப் பண்ணுறதுக்கு. இன்னும் அரக்கோணம் ரீச் ஆகலை. ஸோ அரக்கோணம் வந்தோடனே மிச்சம் தான் பார்ப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஆட்டான அரக்கோணம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 12 மினிட்ஸ் டிலேயில் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு ரூட்டு பெரியும், திருத்தணி ரூட்டிங்க தான் பெரியும். இப்போ நம்ம அந்த சென்னை சென்ட்ரல் ரூட்டு அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து ஜோலார்பேட் ரூட்டில் அப்படியே போய் ஜாயின் ஆயிடுவோம். ஸோ போகலாம். செம்மையாக வெயில் அடிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்பாடியில் நடுவில் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு இருக்குது. ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு 18 மினிட்ஸ் டிலேல நம்ம பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஏன் ஜங்ஷன் சொல்றாங்கன்னா, ஸோ இங்கே வாலாஜா ரோட்லேருந்து ஒரு லைன் வந்து போகும் ராணிப்பேட் சிட்டிக்குள்ள, அதாவது டவுனுக்குள்ள. ஸோ வாலாஜா ரோடு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. நிறைய அன்ரிசர்வ் ரோடு ஏறுறாங்க, அதே மாதிரி வெயில் அடிக்குது. ஸோ போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாப் வந்து காட்பாடி தான். ஸோ காட்பாடியில் மீட் பண்ணுவோம். ஒரு 15 மினிட்ஸ் டிலேல நம்ம பாத்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்கோம். காட்பாடியில நிறைய பேர் இறங்குறாங்க, அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏறுறாங்க.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜோலார்பேட் தான். ஸோ நடுவில் அந்த ஆம்பூர் வாணியம்பாடி எந்த ஷாப்பிங்குமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. அண்ட் காட்பாடியிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சித்தூர்லேருந்து திருப்பதி போகிற லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். ஸோ காட்பாடி தான் வந்து வேலூர்னு கூட சொல்லுவாங்க. விஐடி காலேஜ் இங்கே செம்ம ஃபேமஸ். ஸோ போய் தண்ணி பாட்டில் வாங்க போகிறோம். செம்மையாக வேகுது. ஸோ தண்ணி பாட்டில் வாங்கிட்டு ஸோ அப்படியே நம்மளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கிராசிங் ஸ்கிப்பிங்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் சந்திப்போம். ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ 5 தண்ணி பாட்டில், ஒரு குட் டே, ஒரு ஐடன்சிக்கு, ஒரு கண்ணுமுக்கு பிஸ்கெட். ஸோ போகலாம் அப்படியே நம்ம கோச்சை நோக்கி போக வேண்டியதான். ஸோ கைஸ் கரெக்டாக ஒரு 6 minutes ஏர்லியராகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு 2 minutes ஹால்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ட்ரெயினிங் தான் நிற்கும். 5 மணிக்கு தான் எடுப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:52. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது. சேலம் முன்னாடி வரைக்கும் ஒரு 3 ஷாப்பிங் கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஷாப்பிங் சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சப்சைட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி வாங்க க்ரௌட் அப்படியே காட்டுறேன். அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். அங்கே அந்த மலைக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸு. ஸோ ஒரு இன்னொரு 5 minutes டிபார்ச்சர் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் நிற்கிறாங்க. ஸ்ரீராம் இவன் ஜிஏ இரும்புரை. ஸோ இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. இவன் தான் ஸ்ரீராம். இவனும் ஸ்ரீராம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஒரே சட்டை. வேற இல்ல இவன். ஸோ இன்னும் நிறைய பேர் கோச்சில் இருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் இப்போ கீழே இறங்கி வந்திருக்கோம்.
5 மினிட்ஸ் டிலேல நம்ம பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மொரப்பூர் பொம்படி தான். ஸோ பொம்படி மொரப்பூரா மொரப்பூர் பொம்படியா தெரியல. ஸோ அது 2 தான். அதுக்கப்புறம் டேரக்டா பாத்தீங்கன்னா சேலம் போயிடும். அன்ரிசர்வ்டு கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க, இறங்குற மாதிரி தெரியவே இல்லை. டிடிஆர் வராங்க, ஒரு 100 ரூபா ஃபைன் போடுறாங்க, அங்கே உட்காந்துக்கிறாங்க. வந்தாங்கன்னா ஏற்றுக்கோங்க மாதிரி வார்னிங் கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. வேற எதுவும் பண்ண முடியல அவங்களால. அனௌன்ஸ்மெண்ட் வேற ஹெவியா இருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். ஒரு 13 மினிட்ஸ் டிலேல நம்ம பார்த்தீங்கன்னா பொம்படி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சேலம் தான். பொம்படியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட், அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு இறங்குறாங்க, ஏறுறது ரொம்ப கம்மி தான். அன்ரிசர்வ் நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேலமில் மீட் பண்ணுவோம். பொம்படி ஸ்டேஷன் பின்னாடி ஒரு சூப்பர் வியூ இருக்கும். பட் இங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கனால அவ்வளோ தூரம் போக முடியலனால ஸோ அங்கே சுற்றிட்டு தான் போகணும். ஸ்டார்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் இங்கேருந்தே காட்டுறேன். ஸோ போகலாம். நெக்ஸ்ட் சேலமில் மீட் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. ஸோ அதுக்காட்டி ஹாங்கே கொடுத்துட்டாங்க. நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதுக்காட்டி லேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஈரோட்டில் வந்து மீட் பண்ணுவோம். அதனால் நம்மளை அப்படிங்க மாற்றிடுறாங்க. ஒரு 9 மினிட்ஸ் டிலேல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சங்கரி துர்கம்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டாப் இருந்துச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லைட்டிங் இல்லை, அதனால தான் கோச்சுக்குள்ளேருந்து பேசிட்டு இருக்கேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் ஹால்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு போய் ரீச் ஆகும். ஸோ ஈரோடில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஒரு 4 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ஒரு டே சர்வீஸாக சென்னையிலேருந்து இந்த சேலம், ஈரோடு அண்ட் இன்னும் திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே சர்வீஸாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய க்ரௌட் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க அண்ட் இறங்கவும் செய்கிறாங்க இங்கே. ஸோ போகலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான். ஸோ இன்னொரு 40-50 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். ஸோ அதுக்காட்டி போய் நான் போய் டின்னர் முடிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பூரில் மீட் பண்ணுவோம். க்ரௌடு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம க்ரௌடு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இது அன்ரிசர்வ்டு. இது நம்மளோட கோச் S9. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு ஏறுறாங்க, இறங்கவும் செய்கிறாங்க. ஸோ ஒரு மேஜரான ஜங்ஷனில் ஒரு நல்ல க்ரௌடு.
ஒரு 20 நிமிஷம் டிலே நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். திருப்பூரை பார்த்தீங்கன்னா காட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு இறங்குறாங்க. ஏண்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு இறங்குறாங்க. ஏறுறது கொஞ்சம் கம்மி தான். எதுக்குன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இறங்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறவும் செய்வாங்க. ஏன்னா கேரளா போகிறவங்க அண்ட் பெங்களூர் போகிறவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஏறுவாங்க. அண்ட் இது இங்கேருந்து ஒரு 40-50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போயிட்டு வெயிட் பண்ணுறோம். அது அவுட்ரா ஒரு 13 மினிட்ஸ் டிலேல நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே இறங்குவாங்க. அவர் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து வெள்ளையங்கிரி டைம் இது, சீசன் இது. ஸோ வெள்ளையங்கிரி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் அந்த குச்சிலாம் வச்சுட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களாம் வெள்ளையங்கிரிக்கு வரவங்க இல்லை வந்துட்டு போக இருக்கிறவங்களாம் தான் இருப்பாங்க. அண்ட் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரவங்க 80% பார்த்தீங்கன்னா இறங்கிடுவாங்க. மிச்சம் கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் போவாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கேரளா பெங்களூர் போகிறவங்க எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க. ஆக்சுவலாக அன்ரிசர்வ் சொல்ல தேவையில்லை. பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடுக்கு அப்புறம் கண்ட்ரோலபிளாக தான் இருந்துச்சு அன்ரிசர்வ்டு. ஸோ போனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத்தனூர் ஜங்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பாலக்காடு கூட என்ட்ரு ஆயிடுவோம். இன்னும் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் சித்தப்பா இவன் சுத்தமாக இல்லை சஞ்சய், நாங்கள் சித்தப்பாலாம் கூப்பிடுவோம். ஸோ இன்னும் சில பேர் இருக்காங்க பட் தூங்கிட்டு இருக்காங்க. நான் 3 பேரை காமிச்சிருப்பேன். இப்போ 2 பேரை காட்டுறேன் நான். ஸ்பான்சர் ஃபோன் இவந்து தான், அதில் தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு 3 மினிட்ஸ் ஹால்ட்டு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து போத்தனூர் பாலக்காட்டில் போயிட்டு. அண்ட் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேரன் எக்ஸ்பிரஸோட ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சேரன் எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக்ஸு. கரெக்டாக ஒரு 22 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். கேரளாக்குள்ளே அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒட்டப்பழம் சொர்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாப்பிங்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு நம்மளோட ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருக்குது கோழிக்கோடுக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஜேர்னியை.
kind attention of ஸோ கைஸ் கோழிக்கோடில் கூட்டத்தை பாருங்கள் அன்ரிசர்வ்டுக்கு. ஸோ எல்லா கோச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே ஸ்லீப்பர்லேயும் ஏறுறாங்க. ஸோ அன்ரிசர்வ்லாம் முட்டி ஆல்ரெடி செம ஃபுல்லு. இங்கே பல பேர் நிற்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பல பேர் நிற்கிறாங்க. ஸோ ஒஸ்ட்டு தாங்க இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு. ஸோ கைஸ் கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா 1:45க்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு டீலாம் குடிச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மேங்களூர் போகிறதுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து மேங்களூர் போகணும். அண்ட் இந்த மாதிரி கேரளாவில் உள்ள ஸ்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். அந்த க்ரௌட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு வந்து நம்பி ஏறவே ஏறாதீங்க. செம்ம க்ரௌடு. கோழிக்கோட்லேயும் பயங்கரமான க்ரௌடு ஏறினாங்க. அந்த ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ட்ரெயின் தான். பட் பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் வந்து செம்மையாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. செம்ம டிமாண்டான ஒரு ட்ரெயின் தான் இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த ஒரு வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறேன். ரிட்டர்னும் நம்ம இதே ட்ரெயின் தான். அதே நம்ம பார்த்தீங்கன்னா vlog எடுப்போம் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொண்டா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா வயநாடு போகிறோம். ஸோ வயநாடு போயிட்டு அங்கே வந்து நான் சுற்றி பார்க்குறது அண்ட் ரூம் டூர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட சூப்பரான vlog சந்திக்கிறேன். அதுக்கு டாட்டா, பை பாய்.